வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். எண்ணெய் மற்றும் எரிவாயு வரிவாயிலிருந்து கிடைக்கும் நிதி இப்போது பல முனைகளில் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. கடந்த மாதம் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவுக்கு எதிரான அதன் 18வது தடைகள் தொகுப்பை வெளியிட்டது. அதன் அழுத்தம் ஐரோப்பாவிலிருந்து மட்டும் வரவில்லை. சமீபத்தில் ட்ரம்ப் ரஷ்ய எண்ணெயை வாங்கும் நாடுகளுக்கு எதிராக தனது வர்த்தக அச்சுறுத்தல்களை கூர்மைப்படுத்தியுள்ளார். ரஷ்ய எரிபொருளை அதிகம் வாங்கும் நாடுகளில் ஒன்றான இந்தியாவை மட்டும் குறிவைத்துள்ளார். கடந்த வாரம் ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு 25% வரியினையும் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதற்காக 25% அபராதத்தையும் அறிவித்தார். அபராத வரி 21 நாட்களுக்குள் நடைமுறைக்கு வரும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்தியாவின் வெளியுறவு அமைச்சு திங்கட்கிழமை தனது எரிசக்தி இறக்குமதிகள் இந்திய மக்களுக்கு மலிவு விலையில் எரிசக்தி செலவுகளை உறுதி செய்வதில் கவனம் செலுத்துவதாக கூறியது. ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி தொடரும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்குள் ரஷ்யாவின் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ஒரு ஒப்பந்தம் வேண்டும் என்று ட்ரம்ப் கடந்த வாரம் கூறினார். நீங்கள் எரிசக்தியை பேரலுக்கு $10 குறைத்தால் புட்டின் மக்களை கொல்வதை நிறுத்துவார். அப்படி செய்தால் அவரது பொருளாதாரம் தள்ளாடும். போரை நிறுத்துவதை தவிர அவருக்கு வேறு வழியில்லை என்று ட்ரம்ப் சிஎன்பிசி நேர்காணலில் கூறினார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் சந்தை பொருளாதார வல்லுநரான டாட்டியானா ஓர்லோவோ ட்ரம்பின் இறுதி எச்சரிக்கை வெளியானாலும் கூட ரஷ்யா தனது முடிவை மாற்றிக்கொள்ளும் மிக குறைந்த வாய்ப்பே உள்ளது என்று கூறுகிறார். அவர் மேலும் கூறிய போது போரின் முதல் 3.5 ஆண்டுகளின் போது பொருளாதாரத்தின் மீள்தன்மையை மேலும் பொருளாதார தடைகளுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டதற்கான சான்றாக ரஷ்ய தலைமை கருதுவதாக தெரிகிறது என்றார். ரஷ்யா போரை தொடர 70% வாய்ப்பு இருப்பதாக அவர் மதிப்பிடுகிறார். அப்படி நடந்தால் வாஷிங்டன் கூடுதல் தடைகளுடன் பதிலடி கொடுக்க வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக ரஷ்யாவின் எரிசக்தி துறையை ட்ரம்ப் குறிவைப்பார் என்றும் அவர் கூறினார். ரஷ்ய பொருளாதாரம் வேகமாக கீழிறங்கி வருகின்றது. மேலும் கூடுதல் தடைகள் புதிய நடவடிக்கைகளின் தீவிரத்தை பொறுத்து ரஷ்ய பொருளாதாரத்தை மந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடும் என்று அவர் மேலும் கூறினார். பெரும்பாலான ஆய்வாளர்கள் இந்தியா அதன் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை வெகுவாக குறைக்க வாய்ப்பு இல்லை என்று நம்பினாலும் சிலர் வாஷிங்டனுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் இந்தியா இதை ஒரு பேரம் பேசும் பொருளாக பயன்படுத்தலாம் என்று கூறுகிறார்கள். ஒரு பெரிய பேரத்தின் ஒரு பகுதியாக ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியில் சில குறைப்பு என்பது விசித்திரமானது அல்ல. ஏனெனில் இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதியில் ரஷ்ய கச்சா எண்ணெய் பங்கு மிக குறைவாக 1% இருந்து 2022 முதல் 38% உயர்ந்துள்ளது. ட்ரம்புடனான வர்த்தக ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக டெல்லி ரஷ்ய எண்ணெயை சார்ந்திருப்பதை குறைக்க முன்வரலாம். இந்தியா ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை குறைத்து மற்ற சப்ளையர்களுக்கு மாறினால் சந்தை மிதமான விலை உயர்வை அடையக்கூடும். ஆனால் இந்தியா ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை பெரிய அளவில் குறைத்தாலோ அல்லது முழுமையாக நிறுத்தினாலோ அது உலக பொருளாதாரத்தை ஓரளவு சீர்குலைக்கும் என்று நிபுணர்கள் எச்சரித்தனர். ஐஎன்ஜியின் பொருட்களின் தந்திரோபாய வல்லுநர்கள் வரை அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இந்தியா ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை நிறுத்தினால் சந்தை அந்த விநியோக இழப்பை சமாளிக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று தமது பொருளாதார குறிப்பில் எழுதினார்கள். ஆனால் மற்ற முக்கிய ரஷ்ய எண்ணெய் வாங்குபவர்களும் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை தவிர்க்க தொடங்கினால் பெரிய ஆபத்து உள்ளது. சந்தையை சமநிலைப்படுத்த ஒபெக் அதன் உதிரி உற்பத்தி திறனை விரைவாகவும் தீவிரமாகவும் அதிகரிக்க வேண்டி இருக்கும். இது எண்ணெய் விலைகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர்கள் எழுதினார்கள். 3 ஆண்டுகளுக்கு முன்பு பைடன் நிர்வாகம் உக்ரைன் மீதான போருக்கு நிதியளிக்கும் ரஷ்யாவின் திறனை கட்டுப்படுத்த ஒரு புத்திசாலித்தனமான கொள்கையினை கொண்டு வந்தது. உலகளவில் பொருளாதாரங்களை உலுக்கியிருக்கும் உலகளாவிய சந்தையிலிருந்து ரஷ்ய எண்ணெயை அகற்ற முயற்சிப்பதற்கு பதிலாக மாஸ்கோ அதிக தள்ளுபடியில் விற்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியது. ரஷ்ய எண்ணெய் மலிவு விலையில் விற்கப்படும் வரை இந்தியா போன்ற நாடுகளை அதை தொடர்ந்து வாங்குமாறு வாஷிங்டன் அமைதியாக கூறியது. ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $120 நெருங்கும் போது சந்தை விகிதத்திற்கு கீழே விலையை கட்டுப்படுத்தும் அதன் உக்தி எண்ணெய் வாங்குபவர்களுக்கு ஒரு நன்மையாக நிரூபிக்கப்பட்டது. அவற்றில் முன்னணியில் இந்தியாவும் சீனாவும் இருந்தன. ஆனால் அது ரஷ்ய பொருளாதாரத்தை தடம் புரளவோ அல்லது உக்ரைனை கைப்பற்றும் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் லட்சியங்களை நிறுத்தவோ தவறிவிட்டது. தற்போது பிரெண்ட் எண்ணெய் விலை பேரலுக்கு $67 உள்ள நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர மாஸ்கோ மீது அழுத்தத்தை அதிகரிக்க அதை ஒரு வாய்ப்பாக ஜனாதிபதி ட்ரம்ப் பயன்படுத்த பார்க்கிறார். புதன்கிழமை அவர் ரஷ்ய எண்ணெயை வாங்குவதற்காக இந்தியா மீது 25% கூடுதல் வரியை அறிவித்தார். அதிக அளவில் ரஷ்ய எண்ணெய் வாங்கும் நாடான சீனா உட்பட பிற வாங்குபவர்களுக்கும் இதே போன்ற தண்டனைகளை வழங்க பரிசீலித்து வருவதாகவும் அவர் கூறினார். ட்ரம்பின் இந்த நடவடிக்கைகள் வாஷிங்டனுக்கும் புதுடில்லிக்கும் இடையே பல தசாப்தங்களில் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தி உள்ளன. இப்போது அடிப்படை கேள்வி என்னவென்றால், இந்த 2ஆம் நிலை தடைகள் உக்ரைனுக்கு ஆயுத விநியோகத்தை அதிகரிப்பது போன்ற பிற நடவடிக்கைகளுடன் இணைந்து எதிர்காலத்தில் கிரெம்ளினை போர் நிறுத்தத்தை ஏற்க வைக்குமா என்பதுதான். ஒரு நாளைக்கு $500 மில்லியன் அதிகமான மதிப்புள்ள எண்ணெய் மற்றும் எண்ணெய் தயாரிப்பு ஏற்றுமதிகள் ரஷ்ய பொருளாதாரத்தின் உயிர்நாடியாக அமைகின்றன. இது கிரெம்ளினின் அதிக துருப்புகளை ஆட்சேர்ப்பு செய்வதையும் ரஷ்யாவின் பெரிய அளவிலான ராணுவ தொழில்களுக்கு நிதி அளிப்பதையும் அனுமதிக்கின்றது. உக்ரைனின் பொருளாதார பள்ளியின் தலைவரும் உக்ரைனின் முன்னாள் பொருளாதார அமைச்சருமான மைடோஃபி மைலோவனோவ்
ரஷ்யாவில் அரசியல் அமைதியின்மை எண்ணெய் வருவாயுடன் தொடர்புடையது என்று கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, ரஷ்ய எண்ணெய் மீதான தடைகள் உண்மையில் நடைமுறைப்படுத்தப்பட போகிறது என்றால் அது ஒரு பெரிய விஷயம். அவை குறைந்தது சில மாதங்களுக்கு நீடித்தால் புட்டினை சுற்றியுள்ள அந்த பணம் தீர்ந்துவிடும் என்று தீவிரமாக பதட்டப்பட தொடங்குவார்கள். ரஷ்யாவில் இப்போது எல்லோரும் அதன் பொருளாதாரம் பற்றி அவ்வளவு நம்பிக்கையுடன் இல்லை என்றார். ரஷ்யாவின் முக்கிய அரசு எண்ணெய் நிறுவனங்களில் ஒன்றான காஸ்ப்ரோம் நெஃப்டில் தலைவராக பணியாற்றிய செர்ஜி வாகுலென்கோ கூறிய போது, அனைத்து ரஷ்ய எண்ணெயும் உலக சந்தையில் இருந்து அகற்றப்பட்டாலும் சீன எண்ணெய் இறக்குமதி நிறுத்தம் நடக்க வாய்ப்பு இல்லை. அதனால் கிரெம்ளின் அதன் போர் நோக்கங்களில் நீடிக்கும் என்று கூறினார். அவர் மேலும் கூறிய போது, ரஷ்ய எண்ணெய் ஏற்றுமதியை பாதியாக குறைப்பது சாத்தியம். ஆனால் அது உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $100 மேல் உயர்த்தக்கூடும் என்று அவர் கணித்தார். ரஷ்ய எண்ணெய் துண்டிக்கப்பட்டால் உலகம் நிறைய வலியை சந்திக்கும். கிரெம்ளினுக்கு அது நன்றாகவே தெரியும். மேற்கத்திய நாடுகளை விட புட்டினின் பலி தாங்கும் திறன் மிகவும் அதிகமானது என்று அவரது கணக்கீடு. எனவே மேற்கு நாடுகள் தான் முதலில் கண் சிமிட்டும் என்பதால் புட்டின் சிறிது நேரம் காத்திருக்க தயாராக உள்ளார். டிரம்பின் நடவடிக்கைகள் ரஷ்யா மீதான பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்கும் நோக்கத்தை பிற நடவடிக்கைகளுடன் ஒன்றிணைக்கும். கடந்த மாதம் நிறைவேற்றப்பட்ட ஐரோப்பிய ஒன்றியத்தின் சமீபகால சுற்று தடைகள் ரஷ்யாவின் நிழல் டேங்கர் கப்பல்கள் மீதான தடைகளையும் விரிவுபடுத்தியது. பீட்டர்சன் எக்கனாமிக்ஸின் மூத்த ஆய்வாளரான எலியானா ரெபகோவா, டிரம்பின் 2ஆம் நிலை தடைகள் மாஸ்கோவுக்கும் பெய்ஜிங்குக்கும் ஒரு சிக்கலை உருவாக்கக்கூடும் என்று கூறினார். அதை எவ்வாறு தவிர்ப்பது என்பதை அவர்கள் கண்டுபிடிக்கும் வரை இது ரஷ்யா சீனா வர்த்தகத்தை கணிசமாக மெதுவாக்கும் என்றும் அவர் கூறினார். ரஷ்ய எரிசக்தியின் மிகப்பெரிய வாங்குபவரான ஐரோப்பிய ஒன்றியம் 2022ஆம் ஆண்டு அதன் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை குறைத்ததிலிருந்து ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் இந்தியா 38% பங்கையும் சீனா 47% பங்கையும் வைத்திருக்கின்றன. ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் ஸ்லோவாக்கியா மற்றும் ஹங்கேரி ஆகியவை சிறப்பு விலக்கு மூலம் ரஷ்ய எண்ணெயை தொடர்ந்து வாங்குகின்றன. ரஷ்ய எண்ணெய் பொருட்களின் மிகப்பெரிய உலகளாவிய வாங்கும் நாடு துருக்கி. பைடன் நிர்வாகத்தில் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக பணியாற்றிய பில் கார்டன் ரஷ்யாவின் எண்ணெய் தொடர்ந்து வாங்க இந்தியாவை ஊக்குவித்தது அமெரிக்கா தான் என்பதை ஒப்புக்கொண்டார். அதற்கு பல காரணிகள் இருந்ததாக அவர் கூறினார். அது பற்றி அவர் கூறிய போது, ரஷ்யாவை தண்டிக்க விரும்பினோம். உக்ரைன் மீதான மூர்க்கத்தனமான படையெடுப்புக்கு ரஷ்யாவை விலை கொடுக்க செய்ய விரும்பினோம் என்பதே தர்க்கம். ஆனால் ரஷ்ய ஏற்றுமதி அளவை அதிகமாக குறைப்பது எண்ணெய் விலையை கணிசமாக அதிகரிக்க கூடும் என்பதால் அதை சமநிலைப்படுத்த வேண்டி இருந்தது என்று அவர் கூறினார். உலகளாவிய எரிசக்தி விலைகளை உயர்த்தி அமெரிக்காவையோ அல்லது உலகத்தையோ பொருளாதார மந்த நிலைக்கு தள்ளினால் நாங்களும், அதாவது அமெரிக்காவும் அதற்கான விலையை செலுத்த வேண்டி இருக்கும். அது உக்ரைனுக்கு உதவும் எமது நிதி வசதியை குறைக்கும். அதனால் சந்தையில் ரஷ்ய எண்ணெய் தொடர்ந்து வழங்கப்பட ரஷ்ய எண்ணெயை வாங்குமாறு இந்தியாவை ஊக்கப்படுத்தினோம். ஆனால் எங்கள் முயற்சிகள் ரஷ்ய எண்ணெய் வருவாயை குறைத்தாலும் ரஷ்ய பொருளாதாரத்தில் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று கார்டன் கூறினார். மொத்தத்தில் ரஷ்ய எண்ணெய் வாங்க இந்தியாவை ஊக்குவித்ததும் அமெரிக்கா தான். இப்போது ரஷ்ய எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியாவுக்கு அபராத வரி விதிப்பு செய்வதும் அதே அமெரிக்கா தான். இந்தியாவில் பிரதமர் நரேந்திர மோடியின் அரசாங்கம் ஆரம்பத்தில் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை அமைதியாக குறைக்க தயாராக இருப்பதாக தோன்றியது. அமெரிக்காவுடனான இந்தியாவின் உறவு மிகவும் முக்கியமானது. ஆனால் இந்த விஷயத்தில் டிரம்பின் பொது கோபங்கள் அதில் உணர்ச்சி வசப்பட்ட பிரச்சனையாக மாற்றியுள்ளன. டிரம்ப் இந்தியா தொடர்பாக தேவையற்ற வார்த்தை பிரயோகங்களை செய்தார். இதனால் இந்திய பிரதமர் மோடி சமரசம் செய்வது கடினமாகிவிட்டது. சர்வதேச அமைதிக்கான கார்னகி என்டோமெண்டின் ஆய்வுகளுக்கான தலைவர் இவான் ஃபைகர்பாம் கூறிய போது, இந்தியாவின் நரேந்திர மோடியை போன்ற பலவான நிலைப்பாட்டில் உள்ள ஒருவர் அமெரிக்கர்களுக்கு அடிபணிவது நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு அதற்கான பதிலையும் அவரே கூறினார். ஒருபோதும் நடக்கப் போவதில்லை. அதை இந்தியா ஏற்கனவே வெளிப்படுத்தி விட்டது. வாஷிங்டன் ரஷ்யாவின் யுரேனியம் ஹெக்சாஃபுளோரைட்டை தொடர்ந்து இறக்குமதி செய்கிறது என்று கூறியது இந்தியா. ரஷ்யாவின் திரவ இயற்கை எரிவாயுவின் முக்கிய வாங்குபவராக இருப்பது ஐரோப்பிய ஒன்றியம் என்றும் சுட்டிக்காட்டியது இந்தியா. இந்த இருதரப்பும் இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக புகார் அளித்துள்ளது. இந்தியா இப்போது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மோதலில் தேவையில்லாமல் டிரம்பால் இழுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கர்கள் ஜோ பைடன், டிரம்ப் என இரு நிர்வாகங்களுக்கிடையே தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டனர். அதனால் இந்தியா ஒரு பொருளாதார சவாலை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு இணங்க சீனாவின் வாய்ப்பு இன்னமும் குறைவாக உள்ளது. வாஷிங்டனுடனான அதன் மோதலில் மாஸ்கோவை பெய்ஜிங் ஒரு முக்கிய பங்காளியாக கருதுகின்றது. சீனா ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை வழங்காத போதிலும் ரஷ்யாவுக்கு நிதி மற்றும் தொழில்நுட்பங்களை அணுகுவதற்கான காரணங்களில் சீனா ஒன்றாகும். இதற்கிடையில் உக்ரைன் ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை தாக்குவதன் மூலம் எண்ணெய் பொருட்களை விற்பனை செய்வதிலிருந்து ரஷ்யாவின் வருவாயை குறைக்க முயற்சிக்கின்றது. சமீபகால வாரங்களில் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெற்றுள்ளது. அது ரஷ்ய எரிபொருள் சேமிப்பு வசதிகளை குறிவைத்து ஏராளமான ஆளற்ற விமான தாக்குதல்களையும் நடத்தி வருகிறது. ரஷ்ய எண்ணெய் சேமிப்பு வசதிகள் குறைந்து போனால் ரஷ்யா உற்பத்தியை குறைக்க வேண்டி இருக்கும். மேலும் சில எண்ணெய் கிணறுகளை மூட வேண்டி இருக்கும். இது அதன் பொருளாதாரத்திற்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும்.
ரஷ்ய ஆய்வாளர் அனடோலி நெஸ்மியானின் மதிப்பின்படி ரஷ்யா எண்ணெய் துறையின் தற்போதைய நிலைமைகளின் கீழ் மூடப்பட்ட எண்ணெய் கிணறுகளில் கிட்டத்தட்ட பாதி பின்னர் மீண்டும் தொடங்குவது சாத்தியமில்லை. அப்படியான ஒரு முயற்சியில் தான் இப்போது உக்ரைன் உள்ளது.